ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பனிஷரோட ஃபர்ஸ்ட் சீசனோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனோட பார்ட் 1 ஆல்ரெடி நான் என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் சொல்லணும்னா, பனிஷர் ஃப்ராங்க் கேசில் வந்து தன்னோட பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாரையும் ஒரு கேங் வாரில் இழந்துட்டு அந்த கேங் வாரில் இன்வால்வ் ஆன எல்லா கேங் மெம்பர்ஸையும் கொலை பண்ணுறான். பட் இன்னமும் அவன் கில்ட்டில் வாழ்ந்துன்னு இருக்கான். அப்போ தான் மைக்ரோன்ற கேரக்டர் உள்ளே வந்து அந்த கேங் வார் மட்டுமே அவன் பொண்டாட்டி பிள்ளை செத்துது காரணம் இல்லை, இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கோட மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், அதுக்கு பின்னாடி இருந்த ஆட்கள் இவங்களாம் தான் இதுக்கு காரணம்னு ஒரு வீடியோ ப்ரூஃபோட ஃப்ராங்குக்கு ப்ரூவ் பண்ணுறான். இதை இவங்க தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணுற வழியில் என்னென்னலாம் நடக்குது, இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனால், ஒரு பக்கம் இந்த கேஸை கவர்மெண்ட்டில் FBIயில் மடானி இன்வெஸ்டிகேட் பண்ணுறா. அவளுக்கு என்னென்ன உண்மைகள்லாம் தெரிஞ்சுது, இதெல்லாம் தான் பனிஷர் சீசன் 1 கதை. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 1 எங்கே விட்டோமோ கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். பில்லி வந்து ஃப்ராங்குக்கு துரோகம் பண்ணுறான். அவன் அந்த CIA ஹெட்டான பில்லி ராலின்ஸோட கூட இருக்கான்றதே நமக்கு போன எபிசோடில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. 6th எபிசோடில். 7th எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, மைக்ரோவும் ஃப்ராங்க்கும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஆப்ரேஷனில் இவங்களுக்கு மேஜராக இருந்தால செரிப்ரஸ் ஆப்ரேஷனில் அவனை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அவனோட ஃபோன் டேட்டாஸ்லாம் எடுத்தால் நமக்கு எதனா கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ராங்க் அவனோட மேன்ஷனில் இறங்க முடிவு பண்ணுறான். அந்த டைமில் அவன் ஒரு பொண்ணு கூட செக்ஷுவலாக இது பண்ணிட்டுருக்கான் அந்த மேஜர். இதே டைமில் இந்த பக்கம் பில்லியும் ராலின்ஸ், அதாவது அந்த CIA இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ராங்க் வந்து ஆல்ரெடி அந்த மிஷின்லேருந்து உயிரோடு இருந்த ஒருத்தன் செத்துட்டான். ஃப்ராங்க் அவனை போய் மீட் பண்ண பார்த்தா அதை நம்ம பீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேஜர் தான் நெக்ஸ்ட் ஃப்ராங்க் வருவான். ஃப்ராங்க் வந்து அந்த மேஜர் ரீச் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அவனை ரீச் பண்ணி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பில்லியும் அவனோட டீமும் இறங்குறாங்க. இந்த பக்கம் பில்லியன் டீம், இந்த பக்கம் ஃப்ராங்க் 2 பேருமே உள்ள இறங்கி ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் நடக்குது. அதில் ஃப்ராங்க்கு 2-3 இடத்துல புல்லட்ஸ் இறங்கிது. பட் சக்சஸ்ஃபுல்லாக அவன் ஃபோனை வந்து க்ளோன் பண்ணிடுறான். க்ளோன் பண்ணிட்டு அங்கே தப்பிச்சிடறான். அவன் தப்பிச்சு போக சொல்ல பில்லி வந்து ஃப்ராங்க் ஆல்மோஸ்ட் சுட வந்துடுறான். பட் ஃப்ரெண்டுன்றதால விட்டுறான். ஃப்ராங்க் அங்கே தப்பிச்சிடறான். இப்போ ஃப்ராங்க் கிட்ட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு அந்த ஃபோன்ல இருந்து. பில்லி ராலின்ஸ், அதாவது CIA ஹெட், அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃப்ராங்க் கிட்ட இருக்கு. ஸோ ஃப்ராங்க் வந்து அடுத்து அவனை கொலை பண்ண அவன் வீட்டுக்கு போய் அவனை ஸ்னைப்பர்ல ஷூட் பண்றான். கரெக்டா புல்லட் வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ல பட்டு கீழே விழுந்தது. அவனோட விண்டோஸ் எல்லாமே புல்லட் ப்ரூஃபா இருக்கு. சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃப்ராங்க் அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த CIA ஹெட் உஷார் ஆயிடுறான். அவன் பில்லியை கூப்பிட்டு பேசுறான். இதோ பாரு, ஃப்ராங்க் அடுத்து என்ன கொலை பண்ண தான் வரான், இது இப்படியே விட்டுனே இருந்தா பெருசா வளர்ந்துனே போவோம். ஃப்ராங்கை முடிக்கிறதுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும்னு சொல்ல, இவன் வந்து ஃப்ராங்கை நம்ம முடிக்கிறது இருக்கட்டும், அந்த மேஜர் வந்து ஃப்ராங்க் கிட்ட என்ன உளறனான்னு தெரியல, அவனை ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு சொல்லி அந்த மேஜரை கூப்பிட்டு அவனை தனியாக சேஃபாக ஒரு இடத்துல தங்க வைக்கிற மாதிரி கூட்டிட்டு போய் கொலை பண்ணி அந்த மேஜரை முடிச்சு விட்றானுங்க. அடுத்து என்ன பண்றானுங்க, மடானி இருக்கால, அவ தான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றா. அவ மூலமா நம்ம ஃப்ராங்க் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகிறான் பில்லி. இதே டைம்ல மடானிக்கு ஒரு டவுட் வருது. நம்ம எந்த ஆபரேஷன் பண்ணாலும் ஒண்ணு அங்க ஃப்ராங்க் வந்துடுறான், இல்ல வேற யாருன்னா இன்வால்வ் ஆயிடுறாங்க. எப்படி இங்க இருக்க விஷயம் எல்லாம் லீக் ஆகுது, ஒருவேளை இங்க பக் இருக்கான்னு யோசிக்கிறா. ஸோ அவள் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான். ஆமாம், உண்மையிலேயே அங்கே மைக் வச்சு யாரோ அவள் பேசுறது கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவள் கிளவராக ஒரு பிளான் பண்ணுறா. நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ராங்க் இந்த இடத்துல இருக்கான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவனை போய் நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம்னு ஒரு டிஸ்கஷன் வைப்போம் அந்த ஆஃபீஸில். இந்த பக்கை யார் வச்சாங்களோ அவங்க அதை கேட்டு அங்கே ஃப்ராங்கை கொல்ல வருவாங்க. நம்ம அப்போ அவங்கள வந்து சுட்டோ உயிரோடவோ பிடிச்சிடலான்னு பிளான் பண்ணி அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அவங்க டீம் எல்லாருக்கும் இதை சொல்லி அந்த ஆப்ரேஷனை நடத்துறா. இந்த ஆப்ரேஷனை பாஸ் பண்ணுறா. இந்த இன்ஃபர்மேஷன் பில்லிக்கு வருது. பில்லி வந்து அவனோட டீம் மெம்பர்ஸோட உள்ள இறங்குறான். லைக் எக்ஸ்-ஆர்மி மெம்பர்ஸ், வேலை இல்லாதவங்க, இவங்களை கூட்டின்னு உள்ள இறங்குறான். அங்கே பார்த்தா ஒரு மேசக்கர். அங்கே இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஃப்ராங்க் இல்லை, மடானியா அவனோட டீமோ தான் இருந்தது. அங்கே பெரிய ஷூட் அவுட் நடக்குது. பில்லி வந்து எப்படின்னா நம்ம தான் இந்த இதுக்கு ஹெட்டா இருக்கணும், இவங்களுக்கு தெரியாம தப்பிச்சிடணும், நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம கதை காலி, நம்மள அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாரையும் கொண்டுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். பட் மடானியோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்து பில்லியை பிடிச்சி அவன் பார்த்துறான். பில்லி தான் வந்து இந்த ஆப்ரேஷன் இவங்களை கொலை பண்ண வந்ததுன்னு, ஃப்ராங்கை கொலை பண்ண வந்ததுன்னு. இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு பில்லி வந்து மடானியோட அசிஸ்டன்ட்டை கொலை பண்ணிட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுறான். மடானியோட அசிஸ்டன்ட் செத்துறான். இது அவளுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. இதே சமயம் இந்த சைடு நம்ம லூவிஸ் இருக்கான்ல, அதாவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் எக்ஸ்-ஆர்மி மெம்பர், கர்டிஸோட குரூப்ல இருந்தானே, அவன் என்ன பண்றான், தன்னோட வீட்டுக்கு போய் பேஸ்மெண்ட்ல சூசைட் பண்ணிக்க முடிவு பண்றான். ஏன்னா ஒரு கொலை வேற பண்ணிட்டான். இப்போ அவனை கொலை பண்ண மேட்டர் வெளில தெரிஞ்சா அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். சூசைட் பண்ணிக்கலான்னு போறான். சூசைட் பண்ணும்போது அவன் மைண்ட் மாறிடுது. நம்ம ஏன்டா சூசைட் பண்ணிக்கணும், நம்மள புரிஞ்சிக்காத இந்த உலகத்தை அழிக்கலாம்னு சொல்லிட்டு 3 பாம் ரெடி பண்றான். 3 பாம் ரெடி பண்ணி FBI குவார்டர்ஸ்ல, CIA குவார்டர்ஸ்ல, இந்த மாதிரி முக்கியமான பில்டிங்ஸ்ல வச்சிடறான். வச்சுட்டு அந்த பில்டிங்ஸ் விட்டு கிளம்பிடுறான்.
இந்த சேம் டைம் அந்த சிஐஏ ஹெட்டை பிடிக்கிறதுக்கோசம் ஃப்ராங்க் வந்து அதே இடத்துல ஆப்போசிட்ல உட்காந்து அந்த பில்டிங்கை வாட்ச் பண்ணிருக்கான். பாம் பிளாஸ்ட் 3 இடத்துல பாம் பிளாஸ்ட் 100 பேருக்கு மேல செத்துறாங்க. இது நியூயார்க்லயே ஒரு பெரிய ஹெட்லைன்ஸா மாறுது. இதை பத்தின ஷோஸ் நடக்குது. இதை பத்தின டிபேட் அதிகமாகுது. இந்த டைம்ல ஐயா என்ன பண்றாரு, எழுதி நியூயார்க் புல்லட்டின், அதாவது நம்ம கேரன் ஒர்க் பண்றாங்கல்ல அந்த பேப்பருக்கு அனுப்பிச்சு விடுறாரு. நான் ஏன் இதை பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி அநீதி நடந்தது, நான் இந்த நாட்டுக்கு சர்வ் பண்ணேன், மிலிட்டரியில என்னை யாருமே இந்த மாதிரி மதிக்கல அப்படின்னு சொல்லி மொத்த அந்த லெட்டரை வந்து கேரன் வந்து நான் நியூஸ் பேப்பர்லாம் போட மாட்டேன், நான் FBI கிட்ட இந்த லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு FBI கிட்ட கொடுக்குறா. FBI வந்து ஹேண்ட் ரைட்டிங் வச்சு யார் இதை பண்ணியிருப்பான் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி இது பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த நியூஸ் வந்து வெளியில் வருது. கேரன் வந்து ஒரு ரேடியோ ஷோவில் கலந்துக்கிறா. லைக் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவன் வந்து எதனால் இதை பண்ணான்னு. அப்போ கேரன் வந்து அவனை பற்றி அசிங்கமாக பேசுகிறான். அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கோசம் அடுத்தவங்களை கொலை பண்ணுறது வந்து தீர்வு கிடையாது, அவன் பண்ணது தப்பு, அவன் ஒரு கோழை. அவன் கூட ஒரு எம்பியும் இருக்கான், அதாவது செனட் மெம்பர் நாங்கள் சொல்லுவாங்க எம்பி. அவனும் வந்து கன் கல்ச்சருக்கு எதிராக பேசுகிறான், அவனையும் அப்ரெஸ் பண்ணி பேசுறான். இது எல்லாமே வந்து நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இதை வந்து ஃப்ராங்கோ பார்த்துட்டு இருக்கான். ஃப்ராங்க் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்ல லூயிஸ் வந்து அந்த ஷோக்கே நேரா கால் பண்ணி கேரன் கிட்ட பேசுறான். நான் கோழை இல்ல, நான் யாரு தெரியுமா, அந்த மாதிரி அவன் ஒரு ஈகோயிஸ்டிக்கான பர்சனா பேசுறான். லைக் அவனை ரொம்ப ட்ரிகர் பண்ணிது இவங்க பேசின வார்த்தைகள். அந்த வாய்ஸை கேட்டு ஃப்ராங்க் வந்து இவனை எங்கேயோ பார்த்திருக்கோன்னு சொல்லிட்டு அவனோட பேர் லூயிஸ் ஞாபகம் வருது. பட் அவனோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால மைக்ரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறான். லூயிஸ்னு ஒருத்தன், அவன் வந்து லண்டன் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கறான். மைக்ரோ முடியாதுன்றான். மொத்த ஒழுங்கா தேடுறான்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவனை கண்டுபிடிச்சு இப்படிதான் அவனோட அட்ரஸுக்கு வந்து ஃப்ராங்க் போறான். அவனோட அட்ரஸுக்கு போனா அங்க கர்டிஸ் மேல பாம் ஒயர் பண்ணி வச்சு கர்டிஸ் அடின்னு வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கான் அங்க லூயிஸ். எப்படா நீங்க வந்தான்னு கேட்டா, நானும் அவனோட வாய்ஸை கேட்டு இது அவன் தான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் இங்க அவனை பிடிக்க வந்தேன், அவன் இந்த மாதிரி அடிச்சு கட்டி வச்சுட்டு போயிட்டான் மச்சான், நான் ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்துட்டேனான்னு சொல்லி கர்டிஸ் அங்க அழறான். ஃப்ராங்க் ஒன்றும் இல்லை நீ பயப்படாதுன்னு சொல்லி அவனை வந்து காப்பாத்திட்டு அடுத்து லூயிஸை தேடி அவன் பின்னாடி போகிறான். ஏன்னா எப்படியும் அவன் கேரன் கிட்ட தான் போகணும், அவன் நேற்று பேசினதில் அவன் ட்ரிகர் ஆயிருப்பான்னு. இன்னொரு பக்கம் மைக்ரோ என்ன பண்ணிடுறான் பைத்தியக்காரத்தனமா, லூயிஸ் தான் இந்த பாம் பிளாஸ்ட் காரணம்னு அவனுக்கு தெரியும்ல. இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு போய் நேராக மடானி கிட்ட குத்துறான். மொத்த நியூஸ் ஃபுல்லாக லூயிஸோட பேர் வந்தது. அதுவும் இல்லாமல் இவன் அடுத்த பனிஷர் மாதிரி மாறுறானா, அப்படி இப்படியும் ஒரே டிபேட்டு டாக்ஸ் போகுது. மொத்தம் லூயிஸுக்கு பயங்கரமாக காண்டாயிடுது. நம்ம எங்கே போனாலும் நம்மளால் இருக்க முடியாது, ஏன்னா நம்மளோட பேர் ஃபுல்லாக நியூஸில் வந்துச்சு, நம்மள இது அமெரிக்கன் கவர்மெண்ட்டை தேடுது. மொத்த இதுக்கு நான் அடுத்து பெரிய சம்பவமாக பண்ணிட்டு போய் செத்துறேன், என்னோட பேர் லீக் ஆக காரணமாக அந்த கேரனையும் நான் முச்சு விட்றேன்னு சொல்லிட்டு கேரனை தேடி போகிறான். கேரனு அந்த மினிஸ்ட்ரி இவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலில் ப்ரைவேட் செக்யூரிட்டியோட இருக்காங்க. யாரோட செக்யூரிட்டினா பில்லியோட செக்யூரிட்டியில். பில்லி அங்கே எதுக்கு வெயிட் பண்ணுறான்னா ஃப்ராங்க் வருவான் அவனை இந்த ஓட்டி முடிச்சிடலான்ட்டு. அதே இடத்துக்கு மடானியும் வரா. அவள் எதுக்கு வரானா, அவளும் அதுக்கோசம் தான் வரா. ஃப்ராங்க் வருவான், அவனை அரெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய விஷயம் தெரியணும். ஃபஸ்ட்டு லூயிஸ் உள்ளே இறங்குறான், அந்த மினிஸ்டரை கொலை பண்ணிடுறான். ஃப்ராங்க் பின்னாடி இறங்கி லூயிஸை பிடிக்க ட்ரை பண்ணுறான். அந்த ஃபைட்டில் நிறைய போலீஸ்காரங்களும் அடி வாங்கிடுறாங்க. ஃப்ராங்க் ஒரு வழியாக லூயிஸை பிடிச்சிடறான். லூயிஸ் அப்போ தாங்கிட்ட இருக்க பாமை காட்டுறான். நான் இங்கே வந்ததே இந்த பாம்பை அழுத்தின் சாவத்துக்கு தாண்டான்ட்டு. அவனை அந்த ரூம் விட்டு அவனை வெளில தள்ளி ஒரு லிஃப்ட்டில் வச்சு லாக் பண்ணிடுறான். அவன் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே பாம்போட ட்ரிகர் அழுத்தி செத்துறான். மொத்த பெரிய பிளாஸ்ட் ஆகுது. இது ஃபக்கப் ஆயிடுச்சு, இங்கேருந்து தப்பிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு கேரனை கூட்டிட்டு ஃப்ராங்க் அங்கேருந்து ஓடுறான். ஓட சொல்ல கரெக்டா மடானி, அதாவது அந்த FBI ஏஜென்ட் வந்து அவனை கன் பாயிண்ட் லாக் பண்ணிடுறான். ஒழுங்காக சரண்டர் ஆகிடு, அதான் உனக்கும் நல்லதுன்னு. ஃப்ராங்க் அதை கேட்காம அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ இன்னொரு புல்லட் வந்து ஃப்ராங்கோட காதை தீச்சிட்டு போகுது. சுட்டது யாருன்னு பார்த்தா பில்லி. தன்னோட சொந்த ஃப்ரெண்டே தனக்கு இந்த துரோகத்தை பண்ணிட்டான்றத ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஷாக்ல இருந்த ஃப்ராங்க் கன் எடுத்து கேரன், அதாவது அந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, அவன் நெத்திலே வச்சு நீ என்கிட்ட வந்தேன்னா இவ்வளோ சுட்டுருவேன்னு சொல்லி அங்கே தப்பிச்சு ஓடிடுறான். மடானி வந்து பில்லியை திட்டுறா, ஏன்டா அவனை சுட்ட மொத்த ஏன்னா பைத்தியமான்னு சொல்லிட்டு. அப்பதான் மடானிக்கும் பில்லி மேல டவுட் வருது, ஃப்ராங்குக்கும் பில்லி மேல டவுட் வருது, ஒருத்த இவன் தான் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பான்ட்டு. அங்கிருந்து பலத்த அடியோட வந்த ஃப்ராங்க் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வெளியில சுத்தின்ட்டு அடுத்த நாள் மைக்ரோ கிட்ட போறான். மைக்ரோ அவனை பேச்சப் பண்ணி இப்பயாச்சு நம்ம உண்மையான மிஷினுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அடுத்து சிஐஏ ஹெட்டை தூக்கிறதுக்கான மிஷின்ல இறங்குறானுங்க. மடானி என்ன பண்றான்னா பில்லியை கூப்பிட்டு விசாரிக்கிறான். நீ எதுக்கு ஃப்ராங்கை சுட்ட, இந்த விஷயத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு இப்போ வந்து மழுப்பிட்டு எதையோ ஒரு பேச்சை போட்டு எஸ்கேப் ஆயிடறான். அவளுக்கு அப்போ இன்னும் டவுட் ஸ்ட்ராங் ஆகுது. அவள் வந்து பில்லியை ஃபாலோ பண்ணுற முடிவு பண்ணுறா. மீன் வயல் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம சிஐஏ ஹெட் இருக்கான்ல, அவளும் இந்த மடானி ஒர்க் பண்ணுறாள் FBI ஹெட், இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் தான். இவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. அப்படி இவங்க என்னதான் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான்லனா, ஆப்கானிஸ்தானில் கம்மியாக கிடைக்கிற கொக்கைன், ஓபியம் போன்ற ட்ரக்ஸை மிலிட்ரி வெஹிக்கல்லே அமெரிக்காக்குள்ளே ஸ்மகிள் பண்ணி வந்து விற்றுருக்காங்க.
இது மூலயமா இவங்க பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த ஸ்கேண்டலில் பில்லி, அப்புறம் அந்த சிஐஏ ஹெட்டு, FBI ஹெட்டு, இவங்க எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலாக மதானியோட ஆஃபீஸில் அந்த மைக்கை வச்சு லிசன் பண்ணதே அவளோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் தான். அவ மூலயமா தான் இந்த பக்கம் எல்லா இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய ஸ்கேண்டல். இந்த ஸ்கேண்டலை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆப்கானிஸ்தான் மிலிட்டரி ஆஃபீஸர் தான் இவங்க அன்றைக்கி அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மிஷனும் இந்த ட்ரக்ஸுக்கோசம் தான் நடந்திருக்கு. இந்த ட்ரக்ஸை ரிகவர் பண்ணுறதுக்கோசம் தான். இந்த விஷயத்தை நமக்கு சிஐஏ ஹெட்டும் FBI ஹெட்டும் மீட் பண்ணுறது மூலயமா தெரியுது. இவங்க 2 பேரை மீட் பண்ணி FBI ஹெட் அந்த பொம்பளை என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ சீக்கிரம் இந்த மேட்டர் முடிக்கிறியோ, எவ்வளோ சீக்கிரம் ஃப்ராங்கை கொலை பண்ணுறியோ அது வரைக்கும் உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு விஷயத்தான் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோவோட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். ஃப்ராங்க் வந்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ இவனுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. இந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணையும் அந்த 2 குழந்தையும் நீ தூக்கினா ஃப்ராங்க் கண்டிப்பாக வெளில வருவான்னு இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு அவங்க போலீஸ் வேஷம் போட்ட ஆட்களை அனுப்பிச்சு மைக்ரோவோட பொண்டாட்டியும் புள்ளையும் தூக்கிடுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சு வெளில ஓடிடுது. இந்த விஷயத்த கேமராவில் பார்த்த மைக்ரோ அலறான். ஃப்ராங்க் வந்து அவனை சமாதானப்படுத்துறான். டே இருடா, ஃபஸ்ட்டு யார் யாரை தூக்கியிருக்காங்க, உன் பொண்டாட்டியும் புள்ளையும் தூக்கிட்டாங்க. அப்போ உன் பொண்ணு வெளில எங்கேயோ இருக்கா, அவளுக்கு கால் பண்ணுன்னு சொல்லி அவள் கையில் இருக்க ஃபோனுக்கு கால் பண்ணி அவளை ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணி அவளை சேஃப் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்து உன் பொண்டாட்டியும் புள்ளையும் தூக்கணும். பில்லிக்கு தேவையானது நான் தான், அதாவது அவனுக்கு நான் தான் உயிரோட வேணும். நான் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன், உன் பொண்டாட்டி புள்ளையை நீ காப்பாற்றிக்கோ. மீன் வயல் அந்த சின்ன பொண்ணு வந்து அதிர்ச்சியில் இருக்குது. அதாவது அப்பா செத்துட்டானு இவ்வளோ நினச்சிருந்தது, அப்பா உயிரோட வந்துட்டார்ல, அதனால் அவளையும் பேசி சமாதானப்படுத்தி ஒரு பத்திரமான இடத்துல வச்சிடறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுத்துல டிரான்சாக்ஷன் நடக்குது. பிளான் என்னன்னா, ஃப்ராங்கை வந்து பில்லி கிட்ட சரண்டர் ஆயிடணும், மைக்ரோவோட பொண்டாட்டியும் புள்ளையும் இந்த பக்கம் வந்துடணுன்றது தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பில்லி நேரில் வரல, அவன் மேலே ஸ்னைப்பர் கன்னோட உட்காந்துட்டு இருக்கான். எதுக்குன்னா மைக்ரோவை எலிமினேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மைக்ரோவும் இந்த மேட்டரில் ஒரு சீரியஸான த்ரெட்டு தானே, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல, அவன் உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை. இந்த பக்கம் ஃப்ராங்க் வரான், பொண்டாட்டி பிள்ளை அந்த பக்கம் சேஃபாக போயிடறாங்க. சேஃபாக போன உடனே ஒரு ஃபயரிங்கை போலீஸ் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபயரிங்கில் 2 புல்லட் மைக்ரோ மேலே பட்டு அவன் கீழே விழுந்துடுறான். அவன் செத்துட்டானே நினச்சிக்கிட்டு பில்லி, ஓகே நம்ம வேலை முடிஞ்சுது, ஃப்ராங்கை தூக்கிட்டோம், ஃப்ராங்கை மட்டும் கொலை பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கை தூக்கிட்டு கிளம்பிடுறான். ஃப்ராங்கை கூட்டின்னு கிளம்பிடுறான். ஆனால் உண்மை என்னன்னா, இது ஒரு செட்டா மைக்ரோவை கொலை பண்ண எப்படின்னு ட்ரை பண்ணுவாங்கன்னு ஃப்ராங்குக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவன் மேலே 2 புல்லட் படுற மாதிரி உள்ள வெஸ்ட் வச்சு செட் பண்ணிட்டு அவன் செத்துட்டா மாதிரி கணக்கு காமிச்சிடறான். பில்லியோ அதை நம்பி ஏமாந்து போயிட்டான் ஃப்ராங்கை கூட்டின்னு. இப்போ ஃப்ராங்கை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஃப்ராங்கும் மைக்ரோ ஒழிச்சிருந்தாங்களா அதே இடத்துல வச்சு அவனை அடின்னு வச்சு டார்ச்சர் பண்ணுறான் பில்லி. அப்போதான் மொத்த உண்மையை சொல்கிறான். இந்த மாதிரி ட்ரக்ஸ் மேட்ரு, எதுக்காக இந்த கொலைலாம் நடந்ததுன்னு. ஃப்ராங்க் ஒரே விஷயம் தான் கேட்குறான், எதுக்கு என் ஃபேமிலியை கொலை பண்ணீங்கன்னு. அப்போ பில்லி சொல்கிறான், டேய் இது கொலாட்ரல் டேமேஜ், நான் வேணும்னே பண்ணல, உனக்கே தெரியும் உன் ஃபேமிலி நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு. பட் காசு மச்சான், இவ்வளோ காசு வச்சுனா என்ன வேணா பண்ணலாம். உன்னை அந்த ஆப்ரேஷன்லேருந்து எல்லாருமே நாங்கள் தூக்கிட்டோம், மிச்சம் இருந்தது நீ மட்டும்தான். நீ உயிரோட இருந்தீங்கன்னா இந்த விஷயம் இன்னைக்கு நாள் ஒரு நாள் லீக் ஆகும்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு கேங் வார் நடக்கிற மாதிரி செட் பண்ணி உன்னையும் தூக்க ட்ரை பண்ணோம். பட் உன் பொண்டாட்டி புள்ளலாம் செத்துறாங்க, நீ பொழைச்சிட்டேன்னு. இதை கேட்ட ஃப்ராங்க் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிறான். பட் அவனால் அந்த இடத்த விட்டு நவர கூட முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவனை கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ சிஐ ஹெட் உள்ள வரான். அவன் உள்ள வந்து ஃப்ராங்க் கையாலே அடி அடிக்கிறான். பாருடா, உன்னால தான் என் மூஞ்சில் இந்த மார்க் இருக்கு, நீ அன்னைக்கு அடிச்சு அடிதான்னு சொல்லிட்டு பழி வாங்கிக்கிறான். இவ்வளோ அடியும் வாங்கி அங்கே ஃப்ராங்க் அமைதியாக தான் இருக்கான். அப்போ பில்லி ஒரு வேலையை பண்றான், அவுத்து விட்டுறான் ஃப்ராங்கோட கட்டை. ஏன்டா அவன் கட்ட அவுத்து விடுறானா, அவன் இப்போ உன்னை சாவடிப்பான், இல்ல நீ அவனை சாவடிப்ப, நீங்க 2 பேரும் அச்சுன்னு சாவுங்கடா, நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா எனக்கு தான் இன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேப்பாயி அவனோட ஃபிளாட்டுக்கு போய் அங்க இருக்க அவனோட துணிமணி, அவனோட கேஷு எல்லாத்தையும் எடுத்துன்னு நாட்டை விட்டே தப்பிக்க கிளம்புறான். மீன்வைல் ஃப்ராங்க் இந்த சண்டையில் அவனை கையாலே அடிச்சு கொலை பண்ணுறான் சிஐ ஹெட்டை. அது மட்டும் இல்லாமல் வெளில வர வழியில் இருந்த மொத்த செக்யூரிட்டியும் கொலை பண்ணி முடிச்சுட்டு அவனோட பனிஷர் வெஸ்ட்டை எடுத்து போட்டுட்டு போகிறான். இந்த பக்கம் இங்கே என்ன நடக்குதுன்னா, மடானி வந்து பில்லை தீவிரமாக தேடுறா, அவனை பிடிக்கிறதுக்கு ஆர்டரை பாஸ் பண்ணுறா. ஸோ போலீஸும் ஒரு பக்கம் பில்லியை தேடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பில்லி கர்டிஸோட வீட்டுக்கு போகிறான். ஏன்னா ஃப்ராங்க் எப்படியும் இவ்வளோ அடிபட்டால அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் தேவை, அது கர்டிஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் ஃப்ராங்க் அங்கே வரல, மாறா எதிரில் பில்டிங்லேருந்து ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணுறான். பில்லி வந்து ஜன்னலில் நின்று ஃப்ராங்கை மூஞ்சி பார்த்து, வாடா நம்ம சண்டை போட்டுக்கலாம், யார் உயிரோடு இருக்காங்க பார்த்துக்கலாம், ஒத்த வாடான்ற மாதிரி பேசி அவனை ஃப்ராங்கோட ஃபேமிலி செத்த இடத்துக்கு வர சொல்கிறான். அவங்க அந்த பார்க்லேயே மீட் பண்ணுறாங்க. எந்த இடத்துல ஃப்ராங்கோட ஃபேமிலி கொல்லப்படுதோ அங்கே. மீன்வெல் அங்கே உட்காந்து மதானி ஃப்ராங்கோட ஹிஸ்ட்ரி, எல்லா கேஸ் ஃபைல்ஸ், இவனோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் தேட்டுக்கு சொல்ல இந்த கரோசலை பார்க்குறான். இந்த இடம் எங்கேயும் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை ட்ராக் பண்ணுறான். அந்த இடத்துல இருக்க சிக்னல்ஸை ட்ராக் பண்ணுறான். அப்போது அங்கே 2 பேர் மட்டும் இருக்கிறது அவளுக்கு தெரியுது ட்ராக்கிங்கில். இவங்க அங்கே தான் அடிச்சு சாவானுங்க போலதுன்னு சொல்லிட்டு அங்கே நேரில் போய் பார்த்தா உண்மையிலேயே அங்கே ஃபைட் நடக்குது. ஃப்ராங்கும் பில்லியும் கொடூரமாக அடிச்சுக்கிறானுங்க. இந்த சண்டையில் குறுக்க வந்த மதானியை பில்லி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சுட்டுறான். இது அவளுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. அங்கேயே புல்லட் தலையில் வாங்கிட்டு கீழே வந்துடுறான். இந்த பக்கம் ப்ரூட்டலான ஃபைட்டில் ஃப்ராங்க் வந்து பில்லியோட மூஞ்ச கண்ணாடியில் அடின்னு அடிச்சு உடைக்கிறான். பில்லியோட மூஞ்சே ஒரு பக்கம் செதஞ்சு போகுது மார்க்கா. அவன் செத்துட்டான்னு ஃப்ராங்க் அவனை அங்கேயே போட்டுட்டு கிளம்பி FBIல சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆகி அங்கே அவனோட வாக்குமூலங்களை சொல்கிறான்.
ஆனால் எஃபிஐயோட ஹெட் அந்த பொம்பளை வந்து ஃப்ராங்கை காப்பாற்றி விட்டுருது. ஏன் காப்பாற்றுதுன்னா, நீ எங்களோட ஏஜென்ட் ஒருத்தியை காப்பாற்றிருக்க, மடானியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிற விஷயம் எல்லாம் வெளில வந்தால் எங்கள் ஏஜென்சிக்கு தான் கெட்ட பேர், ஏன்னா நாங்களும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கோம். அதனால் உன்னை நாங்கள் இப்போ போக விட்டுறோம், மேலே எந்த கேஸும் இல்லாமல் நீயும் அந்த விஷயத்தை வெளில சொல்லாதன்னு சொல்லி ஃப்ராங்கும் சரின்னு ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்தப்போ மைக்ரோ வந்து அவனை பிக்கப் பண்ணிக்கிறான். மைக்ரோ அவனோட ஃபேமிலி டின்னருக்கு கூப்பிட்றான். ஆனால் ஃப்ராங்க் வர மறுக்கிறான். நான் என்னோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, நான் உன் ஃபேமிலிக்குள்ளே வந்தால் அது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை, ஏன்னா எனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் சில இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது, உன் குழந்தைங்க கூட நான் பேசியிருக்கேன். ஸோ இது எதுவுமே வேணாம், நீ போய் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு, நான் ஒரு நாடோடியாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் அங்கேருந்து கிளம்பிடுறான். பில்லி இன்னும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக தான் இழுத்துன்னு இருக்கான். மடானியும் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக தான் இருக்கா. கேரன் அந்த நியூஸ் பேப்பரில் கண்டினியூ பண்ணுறா. கர்டிஸ் தன்னோட குரூப் வேலைகளை இன்னும் தீவிரமாக தொடர்றான். இவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்றத அடுத்து சீசன் 2 வீடியோவில் சொல்கிறேன். அது நாளைக்கு உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.